இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன விஷயமா உங்க எல்லாரையும் நான் வர சொன்னேன்னா, அடுத்த வாரம் இவருக்கு பிறந்த நாள் வருது. எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் இவர் பிறந்த நாள ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கொண்டாடு கொண்டாடு. அதுக்கு உங்க ஐடியாஸ்லாம் வேணும். எப்படி கொண்டாடலான்னு உங்க மனசுல தோன்றத சொல்லுங்க. அங்கிள் பர்த்டேவை மும்பை தாஜ் ஹோட்டல்ல செலிப்ரேட் பண்ணலாம். ஆமா ஆமா, செலிப்ரேட் பண்ணலாம். ஹோட்டல் கறி புத்தி போதா பாரு. மும்பை தாஜ் ஹோட்டல். அம்மா, அப்பாவோட பர்த்டேவை வெளிநாட்டுல கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாமா? வெளிநாடு வெளி மாநிலம் வேண்டாம். இந்த வருஷம் என்னோட பிறந்த நாளை நம்ம வீட்ல செலிப்ரேட் பண்ணலாம். உங்க அப்பாவோட மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆதி, நீ என்ன நினைக்கிற? நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தாம்மா. அருண் சொன்ன மாதிரி உங்க பிறந்த நாள ஏதாவது ஒரு வெளிநாட்டுல செலிப்ரேட் பண்ணலான்னு எனக்கும் ஆசைதான். ஆனா நீங்க நம்ம வீட்லயே செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்றீங்க. உங்க விருப்பப்படி நம்ம வீட்லயே செலிப்ரேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ அகிலா. சரி, உங்க பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வேணும் சொல்லுங்க. என்னோட பிறந்த நாளைக்கு நான் என்ன கேட்டாலும் உன் அம்மா மறுக்கவே மாட்டாங்க. என்னோட பிறந்தநாள் பரிசா உன் அம்மா கிட்ட உன்னோட காதல் கல்யாணத்தை ஏத்துக்க சொல்லி நான் கேட்பேன். என்ன பேசணும் ஆதி? உங்க பர்த்டே அன்னைக்கு நீங்க அம்மா கிட்ட கேட்க போற அந்த கிஃப்ட பத்தி பேசணும்பா. அகிலா பிறந்தநாள் பரிசா என்ன வேணும்னு கேட்டதுக்கு இந்த புள்ள பூச்சி அந்த மொழி முழிச்சது. இப்ப என்னடானா ஆதி அந்த பரிசை பத்தி பேசுறான். இதுல என்னமோ இருக்கு. உங்க பர்த்டே அன்னைக்கு நீங்க என்ன கிஃப்ட கேட்டாலும் அம்மா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. சோ நானும் பார்வதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புற விஷயத்த சொல்லி எங்க காதலுக்கு அம்மா கிட்ட சம்மதம் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல. அடேங்கப்பா, இதுல இவ்ளோ பெரிய மாஸ்டர் பிளான் இருக்கா? அதனாலதான் இந்த புள்ள பூச்சி அந்த மொழி முழிச்சிட்டு இன்னும் முடிவு பண்ணலன்னு சொல்லிருக்கு. வைக்கிற உங்க எல்லாருக்கும் சேர்த்து பெரிய வேட்டா. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்காது, நான் இன்னும் மறக்கல. அத மறந்துருங்கப்பா. மறந்துரா? என்ன சொல்றாதே? உங்க பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு அம்மா கேட்டப்போ உங்க மனசுல இருக்கிறத அம்மா கிட்ட சொல்ல முடியாம நீங்க தவிச்சத நான் பார்த்தேன்ப்பா. மனைவியா மகனாங்கிற மனப்போராட்டம் என் மனசுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிறது உண்மைதான். இனிமே ஆரம்பமாக போற உன்னோட வாழ்க்கை முக்கியமா இல்ல வாழ்ந்து முடிச்ச உங்க அம்மா முக்கியமானு பார்த்தா எனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம் ஆதி. பாசம். அதனால என்னோட பர்த்டே கிஃப்டா நான் உன் அம்மா கிட்ட உன் காதலுக்கு சம்மதம் தான் கேட்க போறேன். அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்கப்பா. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் ஆதியும் புருஷோத்தம்மனும் சமையல்காரி அகிலாண்டேஸ்வரியோட மருமகள் ஆக்கலான்னு திட்டம் போடுறாங்களா? ஆமா நந்தினி, அவங்க போட்டுட்டு இருக்க திட்டம் மட்டும் நல்லபடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நாம போட்டுட்டு இருக்க திட்டம் எல்லாம் புஸ்வானமா போக வேண்டியதுதான். அதுக்கப்புறம் மித்ரா வந்த வழியே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். மித்ராவை ஆதியோட குடும்பத்துக்கு மருமகளாக்கி அந்த அகிலாண்டேஸ்வரோட சாம்ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு கட்டுற வரைக்கும் நான் ஓய மாட்டான். ஆமா ஆமா, நான் கூட அந்த அகில இடத்துக்கு வந்துடலான்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கனவு கண்டுகிட்டே தான் இருக்கேன். ஆனா அந்த நல்ல காலம் தான் எப்ப வரும்னே தெரியல. சரி, அதை விட நந்தினி,
இப்ப நாம அவங்க திட்டம் நிறைவேறாம பண்றதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். அந்த புள்ள பூச்சி மட்டும் அகிலா கிட்ட பேசி வரத்த வாங்கிட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. கவலைப்படாதீங்க ஆண்டி. அந்த புருஷத்தம்மனுக்கு செக் வைக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அது என்ன வழி நந்தினி? அகிலா ஏற்கனவே மித்ராவ தன்னுடைய மருமகளை அறிவிச்சிருக்கான். அதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும்னா வெறும் மித்ராவ ஆதிக்கடவுர் மித்ராவா மாத்தணும். நீ என்ன சொல்ற நந்தினி? நந்தினி, நீ என்ன சொல்ல வரன்னு நான் கேட்ச் பண்ணிட்டேன். வெரி குட் ஆண்டி. அத மித்ராவுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. மித்ரா, வேற ஒரு குடும்பத்துல இருந்து இந்த ஆதிக்கடவுர் குடும்பத்துக்கு மருமகளா வர்றவங்க ஒரு சடங்கு நடத்தி இந்த ஆதிக்கடவுர் பரம்பரை பேரை அவங்க பேருக்கு முன்னாடி சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க இந்த குடும்பத்துல ஒருத்தரா ஆயிடுவாங்க. ஏற்கனவே அந்த வீட்ல மருமகளா இருக்கிற நீ முறைப்படி சடங்கு நடத்தி உன் பேரை ஆதிக்கடவுர் மித்ராவா மாத்திட்டா அப்புறம் அந்த குடும்பத்துல இருந்து உன்னை யாராலையும் பிரிக்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த புள்ள பூச்சி பொண்டாட்டி கிட்ட என்னதான் புரண்டு புரண்டு பரிசு கேட்டாலும் அகிலாவாலேயே ஒண்ணும் பண்ண முடியாது. ஓய், என்ன சந்தோஷத்துல பேச்சு வரலையா? நீங்க சொல்றத கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு மாமா. ஆனா அம்மா என்ன முடிவெடுப்பாங்களோன்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் திகிலா இருக்கு. நான் கூட ஜோஷியர் விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு அப்பா கிட்ட அவசரப்பட வேண்டாம் தான் சொன்னேன். ஆனா அப்பவும் இது அம்மா கிட்ட எவ்வளவு நாள் மறைக்க முடியும்? ஸோ அவர் பிறந்த நாள் அன்னைக்கு அம்மா கிட்ட சொல்ல போறேன்னு அவர் உறுதியா சொல்லிட்டாரு. எல்லாம் நல்லதே நடக்கும், கடவுளை நம்புவோம். வா போலாம். வா ஆதி, உட்காரு. நம்ம டெக்ஸ்டைல் மில்லுக்கு வெளிநாட்டுல இருந்து புதுசா மிஷினரி கொண்டு வர போறோம்ல, அத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். மித்ரா, நான் அகிலா கிட்ட பேர் மாத்திர விஷயமா பேச போறேன். நீ அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே ஆண்டி. வா.